ஓகே. குயிக்காக தரையை மாத்திரம் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நம்ம 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இன்டீரியர் 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இன்டீரியர் தரை மாத்திரம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். தரை மாத்திரம் போட்டு காட்டணும் அப்படின்றப்போ முதல்ல நம்ம என்ன செய்வோம், முதல்ல எடுக்கிறது அந்த ஹொரைசன் எடுத்துருவோம் இல்லையா. அப்போ தரை கொஞ்சம் ஜாஸ்தி தெரியணும் அப்படின்றப்ப மேலேயும் தெரிய வேண்டியிருக்கு. அதனால் ஹாஃப்ன்றது யூஸ்வலாக நம்ம எடுக்காதது, இப்போ நம்ம ஹாஃப் தான் எடுத்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. சரி, அப்போ ஒரு 11.5 இன்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே 11.25 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோன்னா, இங்கே 5.5 இன்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிவிட்டு, ஏன்னா ஒரு அப்ராக்சிமேஷன் நமக்கு வேணும். அப்போ 5.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். இங்கே இங்கேயும் ஒரு 5.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். 5 3/4 5 3/4 ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுறோம். இதுதான் நமக்கு ஹொரைசன் லைன், வேனிஷிங் பாயிண்ட் லைன், வேனிஷிங் லைன், ஐ மீன் மிட் பாயிண்ட்டை நம்ம காட்டுறோம். சரியாக இருங்க, ஒரு நிமிஷம் ஹொரைசன் எழுதிடுறேன். ஐ லெவல் ஹொரைசன் லைன்னு சொல்லிட்டு போட்டுடுறோம். சின்ன ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று ஆனதில் நான் உடறிட்டு உட்காந்துருக்கேன். ரைட், ஓகே. இனிவே டசன்ட் மேட்டர். இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம ஒரு 90 டிகிரிஸ் கோடு ஒன்று போட போகிறோம். சரிங்களா. 90 டிகிரிஸ் கோடு போடுறது எப்படின்றது உங்களுக்கு முன்னாடியே நம்ம செஞ்சுருக்கோம். இருந்தாலும் திரும்பியும் ஒரு தடவை நான் அதை செஞ்சிடுறேன். முதல்ல இந்த லைன் மேலே வச்சிடுறோம். கிளியராக உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட சென்டரில் வச்சிடறோம். இதை இந்த சைடு வச்சுருவோமா, ஏன்னா அது அந்த ஸ்பைரல் மேலே அது ஏறி நிற்கிது. இந்த சைடில் வச்சிடலாம். இந்த சைடில் வச்சுட்டு இதுக்கு 90 டிகிரிஸ் வந்துருச்சு. கரெக்டாக டைட்டாக அங்கே வச்சிட்டேன் அப்படின்னா 90 டிகிரிஸ் வந்துருச்சு. நம்ம இங்கேருந்து அந்த கார்னர் லைனை அவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போயிட்டு ஸ்கேலை தூக்கி திரும்ப அப்படி வச்சு, ஏன்னா 90 டிகிரிஸ் கரெக்டாக உள்ளே போயிட்டே இருக்கணும் இல்லையா. அதுக்காக ஸ்கேலை அப்படி தூக்கி அப்படி உள்ளே வச்சுட்டு இதை ஸ்லைட் பண்ணிவிட்டு போய் மேலே போய் ஒரு அப்ராக்சிமேஷனாக அவ்வளோ தூரத்துக்கு ஒரு கோடு ஒன்று போட்டுக்குவோம். சரியா. அவ்வளோ தூரத்துக்கு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதோடைய மெஷர்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மேலேயும் கீழேயும் சரியான ஒரே அளவு வச்சுருவோமா. மேலேயும் கீழேயும் மேலே கீழே 10 வச்சுருவோமா. 5 வச்சுருக்கேன், இங்கே 10 வச்சிடுறேன். சரியா. அப்போ இது 2.5 நம்ம அப்படி தானே மெஷர் பண்ணுவோம் இல்லையா. 2.5 இங்கே 7.5. அதுக்கும் கீழே அதுக்கும் குறைச்சலாக நமக்கு ஏதாவது மெஷர்மெண்ட் வேண்டியிருக்குன்னா 1, 1.5, 1.25 அப்படின்றப்போ அந்த இடத்துல வருது 1.25. அப்ராக்சிமேட்லி அங்கே 1.25 வருது. இங்கேயே நமக்கு 1.25 வேணும் அப்படின்னா அதையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். மார்க் பண்ணுறப்பே மார்க் பண்ணிடுவோமே. 6.25 அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட 6.25. நான் கிட்டத்தட்ட தான் வைக்கிறேன். இங்கே 1.25 அப்படின்னா அப்படி 1.25. இப்போ இது ஒன்றும் 15 இன்ச் வருதா. 2.5, அதாவது இது 2.5 வருது. 10, 5, 2.5, 1.25. சரிங்களா. அப்போ வேனிஷிங் பாயிண்ட்டை நம்ம எங்கே குறிக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல குறிச்சிக்கிறோம். இங்கே குறிச்சிக்கிறோம். அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு குறிச்சிக்கிறோம். உள்ளே குறிக்காதீங்க. உள்ளே குறிச்சிங்கன்னா ரொம்ப டிஸ்டார்டடாக போயிடுது. டிஸ்டார்டடாக போகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடணும். இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் நாங்கள் யூஸ்வலாக செய்கிறப்ப என்ன செய்வோன்னா, பெரிய போர்டாக வச்சு பேப்பரை தூக்கி கீழே வச்சு போர்டு மேலே நாங்கள் மார்க் பண்ணுவோம். அவ்வளவு தூரத்துக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போவோம். நல்ல டிஸ்டன்ஸ் வெளியே போயிடுவோம். அப்போ எவ்வளோக்குள்ள வெளியே தள்ளி போகுதோ அவ்வளோக்குள்ளவு ரியலிஸ்டிக்காக தெரியும். இப்போ நமக்கு இன்டீரியராக இருக்கிறதுனால என்ன ஆகும், அந்த சுவர் அப்படி வரும் இல்லையா. அந்த சுவர் ஆஹா, இது சரியாக உட்கார மாட்டேங்குது. இருங்க வரேன். அப்படி வச்சுட்டு அதில் போடுறது தான் சரியாக இருக்கும்.
அப்படி போயிடுறேன். இங்கேருந்து இது மேலே கொண்டு போயிடுறேன். இதை இப்படி கொண்டு வந்துடுறேன். அதே மாதிரி அங்கேருந்து இந்த சைடில் அவ்வளோ தூரத்துக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்காது நமக்கு. அந்த சைடில் அந்த ஸ்பைரல் இருக்கிறதுனால மேலே ஏறுது. ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. 2 சுவர் வந்துருச்சு, தரை வந்துருச்சு. நமக்கு இது ஒரு வேனிஷிங் பாயிண்ட்டு. ராமச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி வேனிஷிங் பாயிண்ட் 1, வேனிஷிங் பாயிண்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேஷனுக்காக வச்சுக்கிறோம். வேனிஷிங் பாயிண்ட் 2 இது வந்து வேனிஷிங் பாயிண்ட் 2ல் போய் சேர்ந்துருக்கு. இது வேனிஷிங் பாயிண்ட் 1ல் வந்து சேர்ந்துருக்கு. இப்போ தரை வந்து இங்கே போய் சேரும், இங்கேருந்து போகும், இங்கேருந்து போகும். இப்போ நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். எப்படி எடுக்கிறது அப்படின்றது வந்து ஒரு 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 காம்ப்ளிகேட்டட் ஒரு விஷயந்தான். மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு வழி இருக்குது. நம்ம இப்போ அதுக்குள்ளே உள்ளே போக வேண்டாம். நம்ம இப்போ என்ன செய்வோம், 6.25 இல்லையா, 5 அது 6.25. 6.25 இது வந்து கிட்டத்தட்ட 3/4க்கு கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். அங்கே வச்சோன்னா 6.5 அடி வந்துடும். சரிங்களா? 6.25 அப்படின்றப்ப 6.5 அடி அங்கே வந்துடும். இப்போ இங்கே இதோட கனெக்ட் ஆகும். என்ன செய்ய போகிறோம், நம்ம கதவை வரைஞ்சிட போகிறோம். கதவை முதல்ல வரைஞ்சிட்டோம்னா ஐயர் அந்த கதவு திறந்துருந்துச்சுன்னா அடுத்த ரூம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு லேசாக இண்டிகேஷன் காட்டிடுவா? இல்லை, நல்லா தான் இருக்கும்ல. சரியா? இது வந்து என்ன செய்ய போகிறேன், ஜன்னல் அங்கே இருந்துச்சுன்னா அப்படி எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக கொண்டு வரேன். சோஃபாவை நான் வேறு இடத்துக்கு கொண்டு போயிடுறேன். ஜன்னலையும் கதவையும் இங்கே கொண்டு வந்துட்டு சோஃபாவை இங்கே கொண்டு போயிடுவோமா? ஆமாம், அப்படி கொண்டு போயிடுவோம். இப்போ இவ்வளவு தூரம் நம்ம விட்டுட்டு அப்ராக்சிமேட்லி இது என்ன வருது, நமக்கு 2.5 அடி வருது. 2.5 அடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா இல்லை, 2.5 ஃபீட். இது 2.5 ஃபீட். அப்போ 2.5 ஃபீட் இங்கே வரும் அப்படின்னா ஒரு ஒரு 2.5 ஃபீட் ஆக்சுவலாக போதும் நமக்கு. கதவு திறந்து அங்கே போய் சேர்றதா இருந்தால் 2.5 ஃபீட் போதும். ஒருவேளை நம்ம 3 ஃபீட்டாக விடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோன்னா இது 3 ஃபீட். 2.5 ஃபீட் அப்படின்னா இது அப்ராக்சிமேட்லி 3 ஃபீட்டாக வரும். சரிங்களா? அப்போ இதுக்கு பேரலாக ஒரு லைன் ஒன்று போடணும் அப்படின்னா இந்த லைனையும் இதையும் பேரலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு ஒரு லைன் வந்து அவ்வளோ தூரத்துக்கு போட்டுடுறோம். இது 3 ஃபீட். நமக்கு திரும்ப இன்னொரு 3 ஃபீட் வேணும். அந்த 3 ஃபீட்டோட இது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் அப்ராக்சிமேட்லி விஷுவலாக தான் போடுறோம். நம்ம மேத்தமேட்டிக்கலாக பக்காவாக கால்குலேட் பண்ணவில்லை. கால்குலேட் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லலை, இப்போ நம்ம பண்ணலை. சரியா? ஓகே. இது வந்து அங்கே வந்து போய் சேர்ந்தது, கதை அங்கே போய் சேர்ந்துருது. இப்போ ஜன்னல் வந்து கீழே வந்து இது 6.5 அடி இல்லையா, அது நமக்கு தெரியும். இது 2.5 அடி, 2.5 ஃபீட். இது வந்து 2.5 ஃபீட். இது வந்து இது வந்து 6.5 ஃபீட் இல்லையா, 6.5 ஃபீட். அப்போ நம்ம இங்கே வச்சோம்னா இந்த இடத்துல ஒரு கோடு வச்சோம்னா ஜன்னல் வந்து கரெக்டாக 4 அடிக்கு வந்துடும். சரியா? அந்த 4 அடி தான் நம்ம தேவைப்படும். 4 அடி தான் நம்ம வைக்கிறோம். நம்ம 4 அடிக்கு 6 அடி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோமா? சரி, 4 அடிக்கு 6 அடின்னு வச்சுக்கிறோம். முதல்ல வந்து அந்த ஜன்னலில் போட்டுரும். அதுக்கப்புறம் சோஃபா எங்கே வருது அப்படின்றத நம்ம யோசிப்போம். இங்கேருந்து ஒரு கோடு ஒன்று அப்படி போட்டுறேன். கதவு வந்து அப்படி திறக்கிறதா வச்சுக்கிறோமா? கதவை அப்படி திறக்கிறதா வச்சுக்கிறோம். ஏன்னா இது 3 அடி விட்டுருக்கோம், இது 3 அடி விட்டுருக்கோம். 3 அடி அங்கே கதவை வந்து திறந்துடும்.
சப்போஸ் நீங்கள் இந்த சைடு தான் கதவு திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்தீங்கன்னா இங்கே ஒரு 3 அடி விட்டோன்னா கதவு வந்து உள்பக்கமாக திறக்கிறது தான் சரியான ஐடியாவாக இருக்கும். சில வீடுகளில் வெளிப்பக்கம் திறக்கிறது தான் நல்ல ஐடியான்னு சொல்லுவாங்க. ஏன்னா யாராச்சும் தெரியாதவங்க வந்தாங்க அப்படின்னா வெளிப்பக்கமாக திறக்கிறதா இருந்தால் நம்மளை தள்ளி விட்டுட்டு உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியல, எனக்கு அதோடைய லாஜிக் அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு புரியல. இது ஒரு 3 அடி, இது ஒரு 3 அடினா 4 அடிக்கு 5 அடி வைப்போம், 4 அடிக்கு 6 அடி வைப்போமா? 3 அடினா அப்படின்னா 4 அடிக்கு 5 அடி வச்சுருவோம். இது 5 அடின்னு வச்சுக்கிடுவோம் நம்ம. அப்ராக்சிமேஷன் ஆனால் விஷுவலாக ஓரளவுக்காச்சும் சென்சிபிளாக இருக்கணும். எல்லா வெர்டிக்கல் லைன்ஸும் பேரலாக இருக்குது பாருங்கள். இதுக்கு பேரலாக கொண்டு போயிட்டே இருக்கேன் நான். இங்கே நான் பார்த்துக்கிறேன், இந்த டிஸ்டன்ஸை நான் பார்த்துக்கிறேன். அது கான்ஷியஸாக இருந்தோம்னாலே நமக்கு வந்து சரியாக வர ஆரம்பிச்சிடும். ஒன்று கான்ஷியஸாக இருந்தோம்னா சரியாக வர ஆரம்பிச்சிடும். நம்ம தப்பிதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோணுனால் கரெக்ட் பண்ணுறதுக்கு அப்போ தான் சான்ஸ் இருக்கும். நீங்கள் கான்ஷியஸாக இல்லாட்டி சரியாக இருக்கா தப்பிதமாக இருக்கான்னு யோசிக்க மாட்டீங்க இல்லையா? அதனால தான் வந்து நம்ம கான்ஷியஸாக இருக்கிறது பெட்டர் அப்படின்றோம். இப்போ ஒரு சின்ன ஒரு அடுத்த சைடு, இந்த சைடில் ஒரு ரூம் இருக்குதுன்னு வச்சுக்கணும். இந்த இடத்துல ஒரு ஜன்னல் இருக்குது, அந்த சைடில் ஒரு ரூம் இருக்குது. அந்த சைடில் ஒரு ரூம் இருக்குது, அந்த ஜன்னல் வரைக்கும் வந்து அது முடியுது. அப்படியே அந்த ஜன்னல் வரைக்கும் அப்படி வந்து முடியுது. எப்படி முடியும் அது? அந்த ஜன்னல் வரைக்கும் வந்து முடியுதுன்னா என்ன செஞ்சேன்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டேன். இதுக்கு பேரலாக ஒரு லைன் ஒன்று நம்ம போட்டுக்கணும். இப்போ எவ்வளவு தூரத்துக்கு அந்த ரூம் போகுது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அது எக்ஸ்டீரியர், சரிங்களா? அது வந்து எக்ஸ்டீரியர் இல்லை, அது வெளியில் தானே தெரிய போகுது. எவ்வளோ தூரத்துக்கு அந்த ரூம் தெரிய போகுதுன்றதை வந்து நம்ம வந்து அவ்வளோ தூரத்துக்கு அந்த ரூம் இருக்குன்னா அவ்வளோ தூரத்துக்கு அந்த ரூமை அவ்வளோ தூரத்துக்கு வச்சுக்கிறோமா? கொஞ்சம் சிறுசாக வச்சுக்கிறோம். அந்த ரூம் அவ்வளோ தூரத்துக்கு போகும். கீழே அவ்வளோ தூரத்துக்கு அந்த ஒருவேளை ஒரு ஜன்னல் இருந்தால் அந்த ரூமில், வெளி ரூமில் சொல்கிறேன், அது கரெக்டாக ஸ்கேலை வச்சு தான் போட்டாங்கணும். நான் ஃப்ரீ ஹேண்டில் போட்டுட்டு விட்டுருவேன், நீங்களும் ஃப்ரீ ஹேண்டில் போட்டு அப்புறம் நான் தப்பி தானே நீங்கள் போட்டிங்களே சார்னு சொல்லுவீங்க. அந்த ரூம் அப்படி வெளியில் வந்துடுது. இது தரைமட்டம். அங்கே வந்து அந்த இந்த சைடு கொஞ்சம் சிறுசாக இருக்கும் இல்லையா? ஃப்ரேம் போட்டுக்கிட்டுருக்கேன், ஜன்னலுடைய ஃப்ரேமை போட்டுக்கிட்டுருக்கேன். ஜன்னலுடைய ஃப்ரேம் அப்படி போடுறேன்னா கொஞ்சம் குணலாச்சு, கொஞ்சம் குணலாகி விட்டு போச்சது வரைக்கும் போதா? சரி, இப்போ அங்கே வேனிஷிங்கில் இருந்து தான் வராது. இப்போ இங்கே ஒரு ஸ்கொயரை பிடிச்சிங்கன்னா அங்கே ஒரு ஸ்கொயர் வந்து தானே ஃபார்ம் ஆகும். ஏதாச்சும் ஒரு சைடில் ஒரு ஸ்கொயரை பிடிச்சிங்கன்னா அடுத்த சைடில் ஸ்கொயர் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆயிரும். இங்கே ஒரு ஸ்கொயரை பிடிச்சி அந்த சைடுக்கு ஒரு ஸ்கொயரை போட்டேன், இங்கே ஒரு ஸ்கொயரை பிடிச்சி இங்கே தான் வச்சாகணும். ஏன்னா இல்லாட்டி கண்ணு தெரியாது, ஸ்கேலோடைய ஹைட் மறைக்குது இல்லையா? ஆயிடுச்சா? இப்போ இந்த அளவுக்கு அதை நிறுத்திக்கிறோம். அந்த இடத்துல ஜன்னல் இருக்குது, அந்த இடத்துல வீடு தெரியுது. ஓகே, ஃபைன். இங்கேருந்து கதவு மேலே போயிடும்.
அது எக்ஸ்டீரியராக இருக்கிறதுனால இன்கேஸ் கதவு வரைகிறோம் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் கதவு நம்ம உள்ளே திறக்கிற மாதிரி போடுறோமோ, இல்லை உள்ளே திறக்கிற மாதிரி போடுறோம். இந்த சைடில் திறக்கலாம், இல்லை அந்த சைடில் திறக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த இடத்துல வச்சு தரையில் இருக்கக்கூடிய அந்த டைல்ஸை வந்து மார்க் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வச்சு தரையில் இருக்கக்கூடிய டைல்ஸை மார்க் பண்ண போகிறோம். இப்படி ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறோம். அப்படி ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிட்டு இங்கேருந்து கொஞ்சம் சிறுசாக இருக்கும், இங்கே கொஞ்சம் பெருசாகும் இல்லையா. முதல்ல வந்து அவ்வளவு பெரிய இதுகளை போட்டோம். இப்போ இதோட இது பெருசாக இருக்கும், இதோட இது பெருசாக இருக்கும். இப்போ இதில் ரெண்டாக பிரித்தோன்னா அங்கே வரும், இதில் ரெண்டாக பிரித்தோன்னா இதோட பெருசாக இருக்கும், அங்கே இன்னும் கொஞ்சம் பெருசாக போயிடும். சரியா? இப்போ இதோட இது பெருசாக இருக்கும், அந்த சைடில் அது பெருசாக, இன்னும் கொஞ்சம் இங்கே வச்சுக்கிடுவோம். அதை அந்த சைடில் பெருசாக போயிடுச்சு. இப்போ இதோட பெருசாக இருக்கும், அங்கே வந்துடுச்சு. எல்லாமே வேனிஷிங்கில் இருந்து தான் வரும். அந்த வேனிஷிங்கில் போடாமல் செய்யக்கூடாது. யார் செஞ்சுருந்தீங்கன்றது எனக்கு பேர் டக்குன்னு, சுகன்யா அந்த அந்த வேனிஷிங்கில் தான் அப்படி தான் வரும். சரியா? சதுரமும் போடுறேன்னா வேனிஷிங்கில் இருந்து தான் எடுத்துகிட்டு வரேன். நான் இங்கே கையை வச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். வெளியே போயிடுச்சா தெரியலையே, இப்படி வச்சுக்கணுமா? சரி, நான் இப்படி வச்சேன்னா எனக்கு திரும்ப இங்கே தகராறு அடிக்குது, காலில் ஸ்கேல் வந்து இடிக்குது. அப்போ என்னால் சரியாக செட் பண்ண முடியாது. அதை சரியா? இது செட் ஆயிடுச்சா? போயிட்டுருக்காங்க. இப்போ அதே தான் இங்கேயும் வரும். இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் வருதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். அதோட கொஞ்சம் பெருசாக ஒரு புள்ளி, அதோட கொஞ்சம் பெருசாக ஒரு புள்ளி. அப்போ நான் லேசாக ஒரு ஆங்குலராக ஒரு இந்த கோடை போட்டுக்கிறேன். அப்போ இதோட கொஞ்சம் பெருசாக இன்னொரு புள்ளி, இதோட கொஞ்சம் பெருசாக இன்னொரு புள்ளி, இதோட கொஞ்சம் பெருசாக இன்னொரு புள்ளி, கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறோமா? சரி, இதோட கொஞ்சம் பெருசாக இன்னொரு புள்ளி, அதோட கொஞ்சம் பெருசாக அப்படி இங்கேருந்து கொண்டாந்துருவோமா? வேனிஷிங். இது கிளாஸாக இருந்துச்சுன்னா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே கேள்வி கேட்க முடியும். வீடியோவாக இருக்கிறதுனால நீங்கள் அதை பார்த்துட்டு செஞ்சு பார்க்குறது தான் முடியும். செட் ஆயிடுச்சா? இதோட இன்னொரு பெரிய புள்ளி வச்சாலும் கூட நம்ம இன்னொரு ஒரு போட்டுக்கலாம். இன்னும் ஒரு ரோ ஆஃப் டைல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. கதவு இன்கேஸ் வெளியில் திறக்கிறதா இருந்தால் இதுக்கு ஜன்னல் வேணும் அப்படின்னா ஜன்னல் வந்து அப்படி போகும். இதுக்கு ஆனால் இங்கே இதை மறைச்சிரும். அதனால ஜன்னல் வந்து இப்படி போட்டுருவோம், நம்ம ஸ்லைடிங் விண்டோ மாதிரி போட்டுருவோம்.
இந்த அளவுக்கு புரிஞ்சிருச்சா இது? இது தரையை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் செட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்றது வந்துருச்சு உங்களுக்கு. இந்த இடத்துல ஒரு டைல் சிறுசாக போட்டேன் நான். ஆக்சுவலாக நான் இங்கேருந்து ஆரம்பிச்சிருந்துருக்கணும். அங்கே ஒரு புள்ளி சிறுசாக போட்டேன். எனிவே டசன்ட் மேட்டர். ரெக்டாங்குலராக போகுது, அங்கே பாதி டைல் மாதிரி தெரியுது அது பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ இதுலேயே நம்ம சோஃபா எடுத்துகிட்டு வரதா இருந்தால் எடுத்துகிட்டு வரலாம், இல்லாட்டி இன்னொன்றில் நம்ம சோஃபா எடுத்துகிட்டு வரதா இருந்தாலும் எடுத்து கொண்டு வரலாம்.